சிறப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாலே தான் தலைப்பின் வலை உள்ளது போல இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சமூக வலைத்தளங்கள். வரமா சாபமா? வாருங்கள் இன்றைய தாடிய ஸ்டூடெண்ட்ஸ், நாளைய ஜாம்பவான்கள் உங்கள் விவாதங்களை காண ஆவலாக இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சிபிஎஸ்சி பள்ளியில் பட்டிமன்றத்தை காண ஆவலோடு கூடியிருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய காலத்தில் சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா? சமூக வலைத்தளம் என்பது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் இல்லாம இந்த காலத்துல யாருமே இருக்க முடியாது. முதலில் சமூக வலைத்தளங்கள் வரமே என்ற தலைப்பில் நேசப்பிரியா அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க நேசப்பிரியா, வந்தவங்களை கூறுங்கள். நடுவள்ளி அவை வணங்கினரே தொடங்கினேன். நான் சமூக வலைத்தளங்கள் வரமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சின்ன சின்ன ஆசை, உலகை சுற்றி பார்க்க ஆசை. இது சின்ன ஆசையில பேராசை. என்னோட ஆசை சமூக வலைத்தளம் தான் நிறைவேற்றி வைக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். நமக்கு செலவும் மிச்சமாகுது. அடுத்ததான் ஃபேஸ்புக் மூலமா நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தினமும் பதிவு செய்கிறோம். தெரியாத விஷயங்களை அதன் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக மடுத்து தொட்டிருந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அதுவா அப்ப 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா படிச்ச மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் பள்ளி நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. இது எல்லாத்திற்கும் காரணம் சமூக வலைத்தளம் தானே. வீட்டில் அறுபது மூல வந்துட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தா அக்கம் பக்கத்துலையும் வீட்லையும் சண்டை சச்சரவு குறையுது. அந்த காலத்துல நமக்கு அதிர்ச்சி தகவல் தெரியும்னா கட்டமே எழுதி அது போட்டு அது போய் சேர 2 நாள் ஆகும். ஆனா இப்ப சமூக வலைத்தளங்கள் மூலமா நாமே தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாரும் செல்போன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு சொல்றாங்க. நம்ம ஏதாச்சும் இடத்துக்கு போற வழி தெரியல. இப்பெல்லாம் கவலையே வேண்டாம், கூகுள் மேப்ல போட்டா நமக்கு வழி காட்டுது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பார்க்க வரதுக்கு அதிகமா செலவாகும். ஆனா இப்ப ஊடகங்கள் தினமும் பார்க்கலாம், தினமும் பேசலாம். இது எல்லாத்திற்கும் உதவுவது சமூக வலைத்தளம் தானே. இதனால்தான் சமூக வலைத்தளம் நமக்கு வரமே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்கள் வரம் தானே, ரொம்ப அழகாக சொன்னீர்கள். அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் சாபமே என்ற தலைப்பில் நிரஞ்சன் அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க நிரஞ்சன் அவர்களே, வந்தவங்கள் கருத்துக்களை கூறுங்கள். அனைவரையும் வணங்கி என் உரையை தொடர்கின்றேன். சமூக வலைத்தளங்களில் சாபம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். இது நம்ம யாரையும் நிம்மதியாக தூங்க விடாது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கேம் நேரம் போகிறதே தெரியாம இருக்காங்க. வீட்டில் இருந்து நேரில் பார்த்து பேசாம செல்போனு மெசேஜ்னு பேசுகிறாங்க. இதனால வீட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து செல்போன் பார்க்கறதுனால குழந்தைகள் கூட பொழுதுபோக்க நேரம் கிடைக்கின்றதுல சொல்றாங்க. இதனால குழந்தைகள் மனவளவில் பாதிப்புப்படுகின்றன. பஸ் ட்ரெயின்ல போகும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம செல்போன் பார்த்துக்கினே பேசுறாங்க. வண்டி ஓட்ட போது கூட செல்போன் பேசிக்கினே போறதுனால நிறைய விபத்துகள் ஏற்படுது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. அது போல எவ்வளவு சாலை விடுமுறை போட்டாலும் அதை மக்கள் சரியாக பின்பற்றுறதாலே தான் விபத்துகள் ஏற்படுது. பொதுவாக புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இந்த சமூக வலைத்தளங்களில் அளவாகவே குறைஞ்சிருக்கின்றது. அந்த காலத்துல சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க நல்லா விசாரிப்பாங்க. ஆனா இப்ப எல்லாரும் ஃபேஸ்புக்ல இருக்கியா இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா கேட்டுக்கிறாங்க. கடிதம் எழுதி 2 நாள் கழிச்சுதான் விவரம் தெரியும் சொன்னாங்க. ஆனா அந்த காலத்துல சுயமா சிந்தித்து கதை கட்டுரை கவி எல்லாமே எழுத கத்துக்கிறாங்க. ஆனா இப்ப ஒண்ணு தெரியலன்னா கூகுள் சர்ச் போட்டு பார்த்து எழுதுனால மாணவர்கள் சிந்திக்க மாற்றம் குறையுது, தன்னம்பிக்கை குறையுது. இதனாலதான் நான் சமூக வலைத்தளங்கள் நமக்கு சாபமே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி.
விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. நிரஞ்சனா அவர்களே, நீங்கள் பாடின பாட்டு மிகவும் இனிமையாக இருந்தது. எனக்காக என்ன பாட்டு பாட முடியுமா? யார் நடுவரே, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாங்க நிரஞ்சனா அவர்களே. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டான், திருட்டை ஒழிக்க முடியாது. பாடின அந்த பாட்டு மிகவும் இனிமையாக இருந்தது நிரஞ்சனா அவர்களே. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் வரவே என்ற தலைப்பில் சி சாய்சன் அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க சாய்சன் அவர்களே, வந்தவங்க கருத்துக்களை கூறுங்கள். அனைவரும் வணங்கிய முறையே தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பாட்டி தாத்தா போன்றவங்க வைத்தியம் சொல்லுவாங்க. இப்ப தனி ஃபேமிலி அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யூடியூப் ஃபேஸ்புக் மூலமா நிறைய பாட்டி வைத்தியங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். தட்டில் பிரியாணி இங்கே, சூப்பரான கிரேவி அங்கே. ஆமாங்க நடுவரே, எங்க அம்மா யூடியூப்ல பார்த்து சுவையான பிரியாணி கிரேவி எல்லாமே கத்துக்கிட்டாங்க. எங்க வீட்டுல எப்படிடா, எங்க அம்மாவை போன பாட்டு பிரியாணி கிரேவி சிக்கன் மட்டன் என்னென்னமோ செய்வாங்க. எல்லாம் சாப்பிட்டோட மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். சமயம் மட்டுமில்லை, எதுல சந்தேகம் வந்தாலும் சமூகத்தளங்கள் மூலமா சர்ச் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம். எந்த கடை எந்த இடத்தில் எந்த தெரிந்த பொருட்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அதோட விலையும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா உங்களுக்கு தேவையான பொருட்களை நாம் விலைமலிவாக வாங்கிக்கலாம். நமக்கு நச்சு உணவு பொருள் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா ஸ்விக்கி சொமேட்டோல ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடலாம். நம்மோட அடிப்படை தேவைகள் அந்த காலத்துல உணவு உடை இருப்பிடம், ஆனா அது மாறிடுச்சு தெரியுமா? உணவு உடை இருப்பிடம் செல்போன், கற்றதுக்கு கைமான அளவு கல்லாததுக்கு உலக அளவுன்னு சொல்லுவாங்க. நாம் எல்லா விஷயங்களையும் எல்லாரும் கத்துக்க முடியாது. தேவைப்படும் போது தான் தேவையான விஷயங்களை தான் நமக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் தேவைப்படுது. கொரோனா காலத்துல வீட்டுல இருந்து வாழ பாக்குறாங்க. இந்த ஊடகங்கள் தானே நமக்கு உதவியா இருந்துச்சு. இப்ப கூட நிறைய பேர் வீட்டுல இருந்துகிட்டு ஊடகங்கள் மூலமா சம்பாதிக்கிறாங்க. இதனாலதான் நான் சமூக வலைத்தளங்கள் வருமே வருமே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சீசாசன் அவர்களே, நீங்கள் சொன்ன அந்த பிரியாணி கதை கேட்டானே, இந்த இடத்துல பாதி பேர் வாட்டு ஐயோ இவங்க வேற பிரியாணி கதை சொல்லிட்டாங்களே பசிக்கிறே அப்படின்னு பாதி பேர் நச்சுப்பாங்க. வாழ்த்துக்கள் சீசாசன் அவர்களே. அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் சபமே என்ற தலைப்பில் அயான் அவர்கள் பேசுகிறாங்க. வாங்க அயான் அவர்களே, வந்தவங்க கருத்துக்களை கூறுங்கள். அனைவரையும் வணங்கி என்னுரை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுதா. நம் குடும்பத்தோட அன்பா பாசமா பழகிறது குறைந்து இந்த சமூக வலைத்தளங்கள் நம்மை அடிமையாகிறது. இதனால தீமைகள் அதிகமாக உருவாகுது. அந்த காலத்துலலாம் சின்ன குழந்தைகளுக்கு நிலா ஓடி மாட்டி நிலாவை காட்டி சோறு விட்டுருவோம். ஆனால் இப்போ செல்போனை காட்டியே சோறு விட்டுருவோம். இதில் இருந்து வர கதிர் இதில் செல்போனை காட்டியே சோறு விட்டுறாங்க. இது குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படுது. சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த காலத்துலலாம் வயசானாதான் கண்ணாடி போடுவாங்க. ஆனால் இப்போ சின்ன வயசுல கண்ணாடி போடுவாங்க. இது காரணமாக கேட்டால் சமூக வலைத்தளங்கள் தான் முக்கிய காரணமாகுது. ஆன்லைன் விளையாட்டுக்கு நிறைய மாணவர்களுக்கு படிப்பிலேயே கவனம் செலுத்த முடியும் பின்தங்கி கஷ்டப்படுறாங்க. அவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இந்த செல்போனை பக்கத்தில் வச்சு தூங்குறாங்க. அதில் இருந்து வர கதிர்வீச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நல குறைபாடுகள் உருவாகுது. அதிக நேரம் கம்ப்யூட்டர் லேப் அதிக நேரம் பார்க்குறவங்களுக்கு மன அழுத்தம் அதிகம். இதனால முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலின்ட்டு என்னென்னவோ வழியில் கஷ்டப்படுறாங்க. இந்த சமூக ஊடகங்கள் ஒரு மாய உலகம். அந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ஆட்டோமேட்டிக் நோயாளிகளாக நிறைய பேர் துன்பப்படுறாங்க. சுவரிந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். மனநிலை மற்றும் மனநிலை பாதிக்கும் இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு தீமை. இதனால தான் நான் சமூக வலைத்தளங்கள் சாபமே சாபமே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன்.
நீங்கள் சொன்ன அந்த நிலா நிலா ஓடிவான கதையை கேட்டோடே எனக்கு சிறு வயது ஞாபகமெல்லாம் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் ஐயா அவர்களே. அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் வரமே என்ற தலைப்பில் தாகிரா அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க தாகிரா அவர்களே, வந்தவங்க கருத்துக்களை கூறுங்கள். இங்கு கூறியிருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். யாரும் ஊரே யாரும் கேளு என்பதற்கேற்ப சமூக வலைதளங்கள் நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்க்குது. உலகத்துல எந்த மூலையில ஏது நடந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கலாம். அது நமக்கு உதவுகிறது. நம் காலடியில் நடக்கும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம் கண்ணே கொண்டு வருவது சமூக வலைதளமே. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நமக்கு பெரிதும் உதவியாக இருந்தது இந்த சமூக வலைதளங்கள் தான். ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்திறமையை வெளியிடும் சாதனமாகவும் பயன்படுகிறது. நம் கைகளை தான் நூல் நிலையமாக சமூக வலைதளங்கள் நமக்கு செயல்படுது. நம்ம எங்கேயாச்சும் பயணம் செய்யறனாலே உடனே லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதனால நம்ம உறவினர்களுக்கும் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாதுகாப்பான பயணம் தானே. இது போல காவல் நிலையத்துக்கும் ஒரு ஆப் இருக்கு. அதுலயும் நாம ஷேர் பண்ணலாம். அது போல பணத்தை கையில வச்சுக்கிட்டு செலவு செய்ய வேண்டியதே இல்லை. வீட்லயே இந்த ஆன்லைன்ல ஈஸியா புக் பண்ணலாம். நமக்கு தேவையான முக்கியமான தகவல்களை சேர்த்து வைக்கலாம். நம்மோட பாட சம்பந்தமான கூடுதலான தகவல்களை அறிய இந்த சமூக வலைதளங்கள் நமக்கு பயன்படுது. போக்குவரத்துக்கு பயணச்சீட்டு வாங்க வரிசையில மணிக்கணக்கா காத்துட்டு வேண்டியதில்லை. வீட்லயே இருந்து ஆன்லைன்ல ஈஸியா புக் பண்ணிக்கலாம். இது நமக்கு நன்மை தானே. அதனால்தான் சமூக வலைதளங்கள் நமக்கு வரமே வரமே என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தாயிரா அவர்களே, எங்க வீட்ல நிறைய பேரு ஜிபே போன்பே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கான நன்மையோ இருக்கு, ஆனா தீமையோ இருக்கு அல்ல. வாழ்த்துக்கள் தாயிரா அவர்களே. அடுத்ததாக சமூக வலைத்தளங்கள் சாபமே என்ற தலைப்பில் கிருத்திஷ் அவர்கள் பேசுகிறாங்க. வாங்க கிருத்திஷ் அவர்களே, வந்தவங்க கருத்துக்களை கூறுங்கள். அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. நடுவர்களே, மக்கள் இப்படித்தான் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருக்காங்க. இதனால் ஆன்லைன் சூதாட்டம், சைபர் குற்றங்கள் அதிகமாக இருக்கு. எத்தனையோ நல்ல விஷயம் இருந்தாலும் மீன் வலையில் மீன்கள் சிக்கி தவிர்ப்பது போல இன்றைய இளம் தலைமுறையினர் பெரும் கேடு விளைவிக்கும் சமூக வலைத்தளங்களில் சிக்கி மீள முடியாமல் தங்கள் வாழ்வை தொலைக்கின்றனர். ஆன்லைன் பேமெண்ட்னால நிறைய பேரோட பணம் திருடப்படுது. மரத்தால புளிய வரட்டின நம்மளோட வீர பெண்கள் வாழ்ந்த நம் நாட்டில் இப்போ பெண்கள் கையில ஸ்மார்ட் போன் தான் இருக்கிறது. இந்த ஜனப்பொருளான நம்மளோட நல்ல உறவுகளை இழந்து வருகிறோம். சமூக ஊடகங்களில் வர அனைத்து தகவல்களும் உண்மையில சொல்ல முடியாது. சில தகவல்கள் பொய்யானதும் வரும். இதனால் நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க. நம்மளோட அப்துல் கலாம் ஐயா லட்சிய கனவு காணுங்கள் என்று சொன்னார். ஆனா கனவு காண நேரம் இல்லை. எல்லாரும் சமூக ஊடகங்களிலே மூழ்கிறாங்க. சமூக ஊடகங்களை அதிக நேரம் பார்த்தால் சோர்வு, தனிமை, கோபம், எரிச்சல் போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்பட்டு சைக்கோ மாறி மாறி விடுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்ட வெற்றி பெற சமூக ஊடகங்கள் துணை செஞ்சதா சொல்றாங்க. அந்த காலத்துல மிகப்பெரிய விடுதலை போராட்டம் நடந்தது எப்படி? அதனால தான் நமக்கு சமூக வலைத்தளங்கள் சாபமே சாபமே என்று கூறி என்னை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கிருத்திஷ் அவர்களே, நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். நமக்கு சமூக வலைத்தளங்கள்ல பொய்யான செய்திகளோ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணி உங்களுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தரேன்னுவாங்க. அவங்க சரி வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்க பேங்க் நம்பர் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க தர மாட்டாங்க. அவங்க நம்மளோட பேங்க்ல எடுத்துப்பாங்க. அதான் நீங்க சொல்லி கிருத்திஷ் அவர்களே, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தீர்ப்பு சொல்ற கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டோம். இந்த பூமியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள சமூக வலைத்தளங்கள் மூலமா நமக்கு நாணயத்திற்கு இரு பக்கம் போல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு கூர்மையான கத்தி சமையல் செய்யறவங்க
முழுக்க